கன்னிராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் ராசிகளுக்கு ஆதிபத்தியம் கொண்ட சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக கடன், நோய், எதிரி, காரியத்தடை, பொருள், பண இழப்பு போன்ற அனைத்து சிரமங்களையும் சந்தித்து நீங்கள் மேலும் உங்கள் ராசியிலேயே கேது நுழைந்து சஞ்சரிக்க ஆரம்பித்த பின்பு எதையும் அடைய முடியாமல் தொழில், வியாபாரம், குடும்பம், கல்வி, பணம் அனைத்தையும் இழக்க வைத்திருப்பார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7வது ராசியான கலத்திரஸ்தானத்திலும் மீன ராசியில் வந்து அமர்ந்துள்ளார். மீன ராசிக்கு குருவின் ஆட்சி வீடு. இயல்பாகவே உங்கள் ராசிநாதன் புதன் குருவிற்கு பகை கிரகம். அதனால்தான் மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். புதன் அமர்ந்த வீடு சரியில்லாத ராசியாக இருந்தாலும் அவரின் 3, 6, 10ஆம் பார்வை மூலம் பலன்களை தருவார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் குருவின் மீன ராசியில் அமர்ந்துள்ளார். பொதுவாக 7ஆம் இடத்து சனியை கண்டகச்சனி என்றும் 7ஆம் இடத்து சனி சிரமம், கஷ்டங்களை தரும் என்று கூறுவர். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய தீமைகளை செய்யாது. ஏன் என்றால், சனி 6ஆம் இட குடும்பத்தில் இருக்கும்போது அதற்கு திரிகோண ராசியான துலாமில் கேது இருந்தார். சனியும் கேதுவும் ஒரே நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரித்து இந்த சனி கேது இணைவு கடந்து 3 ஆண்டாக உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். பல துன்பங்களை அடைய செய்திருக்கும். சிலர் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தை இழந்திருப்பார். சிலர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டிருப்பீர். இவை அனைத்தும் 7ஆம் இடத்து சனி செய்ய வேண்டியது. ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கும்போதே செய்துவிட்டார். அதனால் 7ஆம் இட சனியை பற்றி பயப்பட தேவையில்லை. இழந்த தொழிலை திரும்ப தருவார். பணியில் சேர வைப்பார். கோர்ட்டு, கேசு வழக்குகளில் வெற்றியை தருவார். அதனால் 7ஆம் இடத்து சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனி 3 வருடமாக குடும்பத்தில் பல தொல்லைகளை தந்திருப்பார். இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார். 7ஆம் இட மீனராசியில் வயது முதிர்ந்த ஆண்கள், பெண்கள் திருமணம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். காதலில் தோல்வி கண்டவர்கள் மனமாறி புதிய வாழ்க்கையை தொடங்குவார். மாணவர்களுக்கு படிப்பில் இதுவரை இருந்த மறதி, மந்த நிலை மாறும். பரீட்சையில் தேர்ச்சி அடைவார்கள். பிறந்த உறவுகள் ஒன்று சேரும். பொதுவாக 7ஆம் இடத்து சனி கடந்த வருடங்களில் உங்களிடமிருந்து எடுத்ததையெல்லாம் இப்போ திரும்ப கொடுப்பார். மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு திரிகோண ஸ்தானங்களில் ஒன்றான ரிஷபத்தை பார்க்கிறார். ரிஷபராசிநாதன் சுக்கிரன் சனிக்கு நட்பு கிரகம். நண்பனுக்கு நண்பன் உதவி செய்வான். மனைவி வழியில் சில நன்மைகளை அடையலாம். திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். மனைவியை இழந்த கணவருக்கு, கணவனை இழந்த மனைவிக்கு மறுமணம் அல்லது 2வது திருமணம் நடைபெறும். விவாகரத்து ஆனவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும். சிறப்பானதாக இருக்கும். 6வது பார்வையால் உங்கள் ராசிக்கு 12வது ராசியான விரய, அயன, சயன, போகத்தை குறிப்பிடும் சிம்ம ராசியை பார்க்கிறார். சிம்மராசிநாதன் சூரியனுக்கு அந்த 6வது ராசியான மகர ராசியின் அதிபதி சனி. இது பகை கிரகம். அதனால் பெரிய நன்மைகளை தராது. சனியின் 6ஆம் பார்வையால் இந்த சனி பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு தீமைகளை செய்ய மாட்டார். சிரமம், கஷ்டங்களை தரமாட்டார். ஏனென்றால் கடந்த 3 ஆண்டாக தொல்லைகளை அணிவித்து விட்டீர்கள். பொருள் இருக்கும் வீட்டில் இருந்துதானே எதையும் எடுக்க முடியும். எதுவுமே இல்லாத வீட்டில் எந்த பொருளை எடுப்பது? இதுதான் உங்கள் நிலை. சனி கொடுக்க ஆரம்பிப்பார். வாழ்க்கையை தொடங்குவீர். கல்வி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். மறுபடியும் பதவி அடைவீர்கள். மனதில் இருந்த பயம், வெறுமை விலகும். பணம், சொத்து பெருக பெருக சமுதாயத்தில் மரியாதை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மீனத்திலிருந்து சனி பகவான் 10வது பார்வையால்
உங்களது 4வது ராசியான தனுசு ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானமாகும். வியாபாரம், வாகன சுகம், தாய், நண்பர்கள் சேர்க்கை, உறவுகளிடம் மதிப்பு, மரியாதை இது போன்ற நல்ல பலன்களை தரும் இடமாகும். உத்தியோகத்தை சனி பகவான் அமைத்து தருவார். கன்னிராசி அன்பர்களே, பயப்படவே வேண்டாம். இது உங்களுக்கு நல்ல பல பலன்களை அள்ளித்தரப் போகிறார்.